தாயை போல பிள்ளை, நூலை போல சேலை. அப்பனுக்கு பிள்ளை தப்பாமல் பிறந்திருக்குது. இதெல்லாம் நம்ம கேள்விப்பட்ட பழமொழிகள். உண்மைதானே? பெற்றோருடைய குணாதிசயங்கள் எப்படியோ அப்படி தானே பிள்ளைங்க இருப்பாங்க. பெற்றவங்கள மாதிரி தானே பிள்ளைங்க இருக்கணும். அதுதானே வழக்கம். மத்தேயு 5ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தில் நம்ம ஆண்டவர் சொல்கிறாரு, சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனுடைய புத்திரர் எனப்படுவார்கள். அதாவது தேவனுடைய பிள்ளைகள் எனப்படுவார்கள். அப்போ நான் தேவனுடைய பிள்ளை அப்படின்னா, நான் கர்த்தருடைய பிள்ளைன்னா, நான் கடவுளுடைய மக்கள் என்று சொன்னால், நான் சமாதானம் பண்ணுகிறவனாக இருக்க வேண்டும். இன்றைக்கி நம்ம சமாதானம் பண்ணுகிறவனாக இருக்கிறோமா, அல்லது 2 பேர் சண்டை போடும்போது எரியிற தீர இன்னும் நல்லா எரியட்டும் அப்படின்னு சொல்லி பெட்ரோல் ஊற்றி கொடுத்துறோமா? நம்ம என்ன பண்ணிகிட்டு இருக்கிறோம்? கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். நம்ம உண்மையிலே சமாதானம் பண்ணுகிறவளாக இருக்கிறோமா? நம்ம அப்படி சமாதானம் பண்ணுகிறவளாக இருந்தால் கடவுளுடைய பிள்ளைகளாக இருப்போம். சங்கீதக்காரன் 34ஆம் சங்கீதம் 14ஆம் வசனத்தில் சொல்கிறான், தீமையை விட்டு விலகி நன்மை செய், சமாதானத்தை தேடி அதை தொடர்ந்து கொள், சமாதானத்தோடு வாழ்வோம், ஆண்டவன் நம்மை ஆசீர்வதிப்பார். ஆமென்.